தைப்பொங்கல் பண்டிகை நாளாந்த வாழ்விலும் தெய்வ வழிபாட்டிலும் மக்களினதும் சமூகங்களினதும் ஐக்கியத்தை அடையாளப்படுத்தி நிற்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தைத்திருநாள் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான வலுவான பிணைப்பை ஏற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருநாளில் மேற்கொள்ளப்படுகின்ற வழிபாடுகள் தெய்வத்துக்கான அர்ப்பணம் மற்றும் எதிர்காலத்துக்கு நம்பிக்கை அளிக்கும் ஆரம்பங்களை அடையாளப்படுத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். சிறந்த அறுவடைக்காக சூரிய பகவானுக்கு தைத்திருநாளில் மக்கள் நன்றி செலுத்தி தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் பண்டிகை அன்பு மற்றும் புரிந்துணர்வுடன் குடும்பங்களையும் சமூகங்களையும் ஒன்றிணைப்பதாக ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலையான சமாதானமும் ஒற்றுமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் இம்முறை தைப்பொங்கல் பண்டிகை முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். பல வருடங்களாக நாட்டில் நிலவிய யுத்த அச்சம் நீங்கி வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாத்திரமல்லாது நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நிலையான சமாதானத்தை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி திட்டங்களால் மக்கள் நன்மை அடைந்து வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே சமத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் நன்றி மறவாமையின் அவசியத்தையும் தைப்பொங்கல் பண்டிகை உணர்த்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். இதன் காரணமாக சமத்துவத்துக்கு மதிப்பளித்து நன்றி மறவாமையுடன் வாழ்வதற்கு இத்திருநாளில் அனைவரும் சங்கற்பம் கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தமது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது. இன்று முற்பகல் 10 மணிக்கு இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார். ஜனாதிபதியுடான கலந்துரையாடலில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். தாம் ஒருபோதும் சதித்திட்டங்களுடன் தொடர்பு படவில்லை என பிரதி கல்வி அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவிக்கின்றார். பிபில பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதி கல்வி அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாம் ஒருபோதும் சதி திட்டங்களுடன் தொடர்படுத்தவில்லை. அம்மணியின் ஆட்சி காலத்தில் நான் அவருடன் இணைந்து செயற்பட்டேன். பொய்கூற வேண்டிய தேவையில்லை. தற்போது இவருடனும் நெருக்கமாக செயற்படுகிறேன். நான் கிளைகளை பற்றி கொண்டிருக்கவில்லை. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மரங்களையே பற்றியிருந்தேன். நான் மூலை முடுக்குகளில் இருக்கவில்லை. வரவேற்பறையிலேயே இருந்தேன். அமைச்சரவை அந்தஸ்து கிடைக்காவிட்டாலும் நான் கட்சியின் வரவேற்பறையிலே இருக்கின்றேன். நான் கட்சியின் மூத்த மத்திய செயற்குழு உறுப்பினர். உவா மாகாணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த அமைப்பாளர். கை சின்னத்தில் பாராளுமன்றம் சென்றவன். இதனால் அரசியலில் ஈடுபடுவதற்கான இயலுமை இன்னமும் எனக்கு உள்ளது. என்னை விட சிறந்தவர்கள் உள்ளார்களா என சிலர் நோட்டமிடுகின்றனர். அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது பின்னர் வந்த கொம்பை விட முன்னர் இருந்த காது சிறந்தது என்ற எண்ணம் தோன்றுகிறது. கியூபாவுக்கான இலங்கையின் புதிய தூதுவராக சரத் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானியா, ஜப்பான், சீனா, குவைத் போன்ற நாடுகளில் சிரேஷ்ட ராஜதந்திர அதிகாரியாகவும் சரத் திசாநாயக்க ஏற்கனவே கடமையாற்றியிருந்ததாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது வெளிவிவகார அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகிக்கும் அவர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி கியூபாவுக்கான இலங்கையின் புதிய தூதுவராக பங்கேற்க உள்ளார். வெளிவிவகார அமைச்சில் இணங்குவதற்கு முன்னதாக சரத் திசாநாயக்க உதவி அரசாங்க அதிபராகவும் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ் போஸ்ட் தொகுப்பு இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்கின்றது. இந்த இனிய காலை பொழுதில் இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் நியூஸ் போஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தள செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மலர்ந்துள்ள இந்த நாள் இனிய நாளாக அமைய நியூஸ் போஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வணக்கம்.